அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் ஹிடன் RSI டைவர்ஜென்ஸ் தொடர்பாக பார்ப்போம். இது 2 நிலைமைகளில் ஏற்படும். ஒன்று புல்லிஷ், மற்றது பியரிஷ். இப்போது புல்லிஷை பார்ப்போம். அதை அடுத்து பியரிஷை பார்ப்போம். இப்போது நாம் டிஸ்க்ளைமரை பார்த்துவிட்டு வருவோம். டிஸ்க்ளைமர். இப்போது பாருங்கள், இது வந்து ஹிடன் RSI டைவர்ஜென்ஸ். இங்கே விலையானது ஹயலோவை அடைகிற பொழுது RSI வந்து லோவுக்கு வரும். அதே போல விலை ஹை லோவுக்கு போகிற பொழுது RSI லோவுக்கு வருகிறது. இந்நிலைமையில் பிரைஸ் கண்டினியூவேஷன், அதாவது விலை வந்து தொடர்ச்சியாக அதிகரித்து கொண்டு செல்கின்ற நிலைமையினை காட்டும். இதனை நாங்கள் ட்ரெண்ட் லைனோடு வச்சு பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கும் வரைக்கும் பாருங்க, இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் கீறலாம். இந்த ட்ரெண்ட் லைனை கீறினீங்கள் என்று சொன்னால் இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கும் வரைக்கும் நீங்கள் பியர்ஸை பற்றி யோசிக்கக்கூடாது. சரிதானே? அப்போ ட்ரெண்ட் லைனோடு சேர்த்து தான் நீங்கள் இந்த பியரிஷ், அதாவது புல்லிஷ் ஹிடன் டைவர்ஜென்ஸை யூஸ் பண்ண வேண்டும். அப்போ புல்லிஷ் ஹிடன் டைவர்ஜென்ஸ் வித் ட்ரெண்ட் லைன். இதை நீங்கள் ட்ரெண்ட் லைனோட வச்சு தான் யூஸ் பண்ணணும். இதுதான் ட்ரெண்ட் லைன். ட்ரெண்ட் லைனோட வச்சு தான் ஹிடன் புல்லிஷ் டைவர்ஜென்ஸையோ அல்லது பியரிஷ் டைவர்ஜென்ஸையோ யூஸ் பண்ணுவோம். இப்போ நாங்கள் புல்லிஷ் ஹிடன் டைவர்ஜென்ஸ் பார்த்துருக்கின்றோம். அதாவது விலையானது ஹையாக இருக்கின்ற லோவாக இருக்கின்ற பொழுது RSI ஆனது லோவாக வரும். விலை லோவாக இங்கே இருக்கிறது RSI. இப்போது நாங்கள் பியரிஷ் ஹிடன் டைவர்ஜென்ஸை பார்ப்போம். பியரிஷ் ஹிடன் டைவர்ஜென்ஸ் பாருங்கள், லோ வகை வருகின்ற பொழுது ஹை வருகிறது, லோ வகை வருகின்ற பொழுது ஹை வருகின்றது. பாருங்கள், லோ வகை வருகின்ற பொழுது RSIயில் ஹையும், பிரைஸில் லோ வகை வருகின்ற பொழுது RSIயில் ஹையும் வரும். அதாவது ஹிடன் டைவர்ஜென்ஸ் வந்து எப்போதுமே ஒரு பிரைஸ் கண்டினியூவேஷனை குறிப்பதாக இருக்கு. ஹிடன் டைவர்ஜென்ஸ் எப்போதுமே ஒரு பிரைஸ் கண்டினியூவேஷனை குறிப்பதாக இருக்கு. ஹிடன் டைவர்ஜென்ஸ் என்பது பிரைஸ் கண்டினியூவேஷன் என்று அழைக்கப்படும். பிரைஸ் கண்டினியூவேஷன். ஹிடன் டைவர்ஜென்ஸ் வந்து எப்பயுமே பிரைஸ் கண்டினியூவேஷன் இருக்கிறோம். அது அப்பர் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, லோவா ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, அது அப் ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, லோ ட்ரெண்டாக இருந்தாலும் சரி, ஹிடன் டைவர்ஜென்ஸ் என்பது என்றுமே ஒரு பிரைஸ் கண்டினியூவேஷன் ஆகும். ஹிடன் டைவர்ஜென்ஸை பயன்படுத்துவதற்கு நாங்கள் எப்பொழுதும் ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணி கொள்ள வேண்டும். அதாவது ஹிடன் டைவர்ஜென்ஸ் பியரிஷோ அல்லது புல்லிஷோ, நாங்கள் ஹிடன் டைவர்ஜென்ஸ் வித் trend line. Okay, hidden divergence with trend line. ட்ரெண்ட் லைனோட சேர்த்து தான் இதை யூஸ் பண்ணணும். சும்மா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் கொஞ்சம் ட்ரெண்ட் மாறிக்கு எங்களுக்கு வந்து தெரியாத நிலைமைக்கு போகலாம். ஆகவே நாங்கள் இப்போ ட்ரெண்ட் லைனை யூஸ் பண்ணுவோம். ட்ரெண்ட் லைனை இப்படி இந்த ட்ரெண்ட் லைனை வந்து இது உடைக்கும் மட்டும், உடைச்சி வழியால் போகும் மட்டும் நாங்கள் ஹிடன் டைவர்ஜென்ஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணி யூஸ் பண்ணி கொண்டு வரலாம். இது வந்து ட்ரெண்ட் லைன். கலரை மாற்றுவோம், வெள்ளை கலர் ஓடும். இது வந்து ட்ரெண்ட் லைன். இப்போ லோவ ஹையாக இருக்கின்ற பொழுது ஹை, லோவ ஹையாக இருக்கின்ற பொழுது RSI ஹை. அதே போல் ட்ரெண்ட் லைனை உடைக்காமல்
வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இது hidden divergence bearish hidden divergence சாரி இது வந்து bearish hidden divergence. bullish hidden divergenceக்கு higher low lower low higher low lower low சரிதானே. bullish hidden divergence with trend line. அவை trend lineையும் hidden divergenceையும் வச்சுக்கொண்டு நாங்கள் ட்ரேடில் வந்து எவ்வாறு சாதிப்பது என்பதனை இந்த வீடியோவில் பார்த்தோம். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணவும். மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.